விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 12,700 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல். புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்ததால் மாநில வளர்ச்சி பின்னோக்கி செல்கிறது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பேட்டி. தொலைநோக்கு சிந்தனை இல்லாத பட்ஜெட், அதிமுக கருத்து. வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு, திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரை கடந்த 31ஆம் தேதி கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றினார். நேற்று 2வது நாளாக புதுவை சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசினர். 3வது நாளான இன்று காலை 9 மணிக்கு சட்டசபை கூடியது. சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை துவக்கி வைத்தார். இதனையடுத்து நிதித்துறை பொறுப்பை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது 2024-25ஆம் ஆண்டின் பட்ஜெட் 12,700 கோடி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 6,914.66 கோடி அரசின் சொந்த வருவாய் என்று கூறினார். பேரிடர் நிவாரண நிதியும் சேர்த்து மத்திய அரசு நிதியுதவி 3,268.98 கோடி என்றும், மத்திய சாலை நிதி 20 கோடி மற்றும் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் வழங்கும் நிதி 430 கோடியாக இருக்கும் என்று கூறினார். நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட 2,066 கோடியே 36 லட்சம் ரூபாய் கடன் தொகையாக திரட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி, பட்ஜெட்டில் 10,969.80 கோடி வருவாய் செலவினங்களுக்காகவும் 1,730.20 கோடி மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். கடந்த ஆண்டை போல இந்த நிதியாண்டிலும் அனைத்து துறைகளுக்குமான சிறப்பு நிதியாக 2,442.18 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் பெண்களுக்கு 1,403.46 கோடியும், இளைஞர்களுக்கு 516.81 கோடியும், பசுமை சிறப்பு நிதியத்திற்கு 521.83 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டில் 2,574 கோடி சம்பளத்திற்காகவும் 1,388 கோடி ஓய்வூதியத்திற்காகவும் 1,817 கோடி கடன் வட்டி செலுத்தவும் 2,509 கோடி மின்சாரம் வாங்கவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் அரசின் மற்ற முக்கிய நலத்திட்டங்களான முதியோர் ஓய்வூதியம், குடும்ப தலைவிகளுக்கு நிதியுதவி, கேஸ் சிலிண்டர் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு 1,900 கோடியும், அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் தன்னாட்சி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு 420 கோடியும், பொதுப்பணித்துறை நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானிய கொடையாக 1,082 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குடிமைப் பொருள் வழங்கும் துறையின் கீழ் இலவச அரிசியுடன் மானிய விலையில் கோதுமை, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நியாயமான ஆதார விலையை உறுதி செய்யும் பொருட்டு அவர்கள் உற்பத்தி செய்யும் நெல்லின் தரத்தை இந்திய உணவுக் கழகம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் கொள்முதல் செய்வதற்கு தேவையான அளவிற்கு உயர்த்த அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். இதன் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்திய விவசாயிகளிலிருந்து முறையே 10,000 மற்றும் 20,000 மெட்ரிக் டன் நெல் இந்திய உணவுக் கழகம் மூலம் கொள்முதல் செய்ய. நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்ததால் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியில் பின்னோக்கி சென்றுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று கலந்து கொள்ள வந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்தார். இதேபோல நிதி ஆயோக் கூட்டத்திலும் முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை என்றார். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு போன்ற முதல்வர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாநில வளர்ச்சிக்கான நிதியை கேட்டதாகவும், அதன்படியே மத்திய அரசு அவர்களுக்கு நிதி வழங்கி உள்ளது என்றதையும் சுட்டிக்காட்டினார். ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் ரங்கசாமி மாநில வளர்ச்சிக்காக எந்த ஒரு நிதியையும் மத்திய அரசிடம் கேட்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு துறை அமைச்சர்களை சந்தித்து நிதி கேட்டிருந்தாலே புதுச்சேரிக்கு 2,000 கோடி நிதியை பெற்றிருக்கலாம் என்று குறிப்பிட்ட அவர், முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாததால் மாநில வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளதாகவும் இது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். தங்களது வருத்தத்தை பட்ஜெட் கூட்டத்தொடரில் தெரிவிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய கல்யாண சுந்தரம் பாஜக தலைமையிடம் ரங்கசாமி மீது புகார் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு அமைச்சரை சந்தித்தா கூட ஒரு அமைச்சர் 50 கோடி கொடுத்தா கூட ஏறக்குறைய அந்த மாநிலத்துக்கு 2,000 கோடி அதிக வருவாய் வந்திருக்கும். இதை மாண்புமிகு முதலமைச்சர்
இதை மாநிலத்துக்கு பெற்றுத்தரல அப்படின்ற எங்களுடைய எல்லாருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. அந்த வருத்தத்தை நாங்கள் தெரிவிப்பட்டோம் அந்த பட்ஜெட்டில். புதுச்சேரியில் இன்று வெளியிடப்பட்ட பட்ஜெட் தொலைநோக்கு திட்டமில்லாத பட்ஜெட் என்று அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் பட்ஜெட் உரை குறித்து பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் தொலைநோக்கு சிந்தனையுடன் போடப்பட்டுள்ள பட்ஜெட்டாக இது தெரியவில்லை என்றும், நாம் வெளிக்கடன் பெறாமலேயே நம்மால் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து செலவினங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றார். நம் மாநிலத்தில் மக்கள் பாதிக்காதவாறு பல்வேறு பொருட்களுக்கு உரிய வரி விதிப்பின் மூலம் 2000 கோடி வருவாய்க்கு மேல் ஈட்ட முடியும் என்று தெரிவித்த அவர், ஆனால் அரசு அதில் கவனம் செலுத்தியதாக இந்த பட்ஜெட்டில் ஏதும் இல்லை என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் மதுபான விற்பனை, மதுபான கொள்முதல், மதுபான விநியோக விலை இவை அனைத்திலையும் தனியார் நடத்துவதால் ஆண்டிற்கு சுமார் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு வரவேண்டிய வருவாய் அரசியல் சார்புடைய பல்வேறு மதுபான தனியார் உரிமையாளர்களுக்கு செல்வதாகவும் அவர் கூறினார். அதிமுகவின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று இந்த பட்ஜெட்டில் சில நலத்திட்ட உதவிகளுக்கு நிதியுதவி உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநில வளர்ச்சியின் தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த பட்ஜெட்டில் எந்த சிறப்பு அம்சமும் இல்லை என தெரிவித்த அவர், வளர்ச்சி சார்ந்த செலவினங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெருக்குவது அரசின் கடமை என்று கூறினார். புதுவை வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் பிரசித்தி பெற்ற திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவில் பிரதோஷ பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றதா. வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி பகவான் மற்றும் மூலவர் வேதபுரீஸ்வரருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சப்ளை செய்யும் ஊழியரை மோதிவிட்டு மருத்துவமனையில் சேர்க்காமல் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை நெல்லித்தோப்பு அருகே உள்ள குயவர்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமார். தனியார் நிறுவன உணவு டெலிவரி செய்யும் ஊழியராக பணியாற்றி வந்தார். இவர் நேற்று முன்தினம் இரவு 12:30 மணியளவில் இருசக்கர வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு சாரம் அவ்வைத்திடல் வழியாக நடந்து சென்றார். அப்போது பின்னால் வேகமாக வந்த ஆட்டோ அவர் மீது மோதியதா. இதில் அவர் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் சாலையோரம் படுக்க வைத்துவிட்டு ஆட்டோ ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இந்நிலையில் நேற்று அதிகாலை அந்த வழியாக சென்றவர்கள் அவரை பார்த்துவிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கிழக்கு பகுதி போலீசார் இறந்து கிடந்தவரின் உடலை கைப்பற்றி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து விசாரணை நடத்தியதில் ஆட்டோ ஓட்டுநர் கதிர்காமம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்ததா. இதனையடுத்து போலீசார் நேற்று அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தனக்கு அரசியலில் வர விருப்பம் இல்லை என்று நடிகை ஆண்ட்ரியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மிஷன் வீதியில் நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா வருகை தந்து கடையை திறந்து வைத்து நகையை பார்வையிட்டார். தொடர்ந்து வெளியில் ரசிகர்களை சந்தித்த அவர் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பாடல்களை பாடியது அனைவரையும் கவர்ந்ததா. முன்னதாக அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது புதிதாக தான் பாடல்களை பாட வரவில்லை என்றும், ஆனால் தான் பாடிக்கொண்டேதான் இருப்பதாகவும் கூறினார். வரலாற்று படங்களில் நடிக்க ஆர்வமுடன் இருப்பதாக அவர் கூறினார். விஜய் துவக்கியுள்ள கட்சியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அரசியலுக்கு வரும் நோக்கமெல்லாம் தனக்கு எதுவும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். வடசென்னை 2 படத்தில் சந்திரா கதாபாத்திரத்தில் மீண்டும் நடிப்பேன் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து இதுவரை இல்லாத உலகில் என்ற பாடலும், ஓ சொல்றியா மாமா என்கிற பாடல்களையும் ரசிகர்கள் முன்பு அவர் பாடி அசத்தினார். இதனை ரசிகர்கள் உற்சாகமாக விசில் சத்தம் எழுப்பி கேட்டு ரசித்தனர். தொடர்ந்து அவர் காவல்துறையின் பாதுகாப்புடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 3.5 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த வரதராஜன் என்பவர் இணையதளத்தில் விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார். அதில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறப்பட்டிருந்ததா. இதனை நம்பி வரதராஜன் அதில் கொடுக்கப்பட்டிருந்த லிங்கை கிளிக் செய்து
1.32 லட்சம் ரூபாயை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இதேபோல வம்பாக்கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜயசாரதி என்பவர் 15,000 ரூபாயும், மாகே பிராந்தியம் பல்லூர் பகுதியைச் சேர்ந்த அசோகன் 17,000 ரூபாயும் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேலும் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அர்பிக் குமார் என்பவர் தெரிந்த நபர் ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்டு அவசர உதவியாக பணம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதனை நம்பி அவர் 10,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். தொடர்ந்து தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு குலுக்கல் முறையில் பரிசு விழுந்துள்ளதாகவும் அதற்கு GST பணம் செலுத்துமாறும் கூறியுள்ளார். இதனை நம்பி ஜெயந்தியும் 74,000 ரூபாயை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். 6 பேரும் மொத்தமாக 2.66 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 95 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரியை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் இணைந்து நேற்று நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக பேரணியாக சென்று மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேவபொழிலன் உட்பட 95க்கும் மேற்பட்டோர் மீது பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனது சொந்த நிதியிலிருந்து நிவாரணம் வழங்கினார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டை அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் திருக்கனூர் சாலையில் வசித்து வருபவர் வெற்றிவேல். இவரது மனைவி கம்சலா. கணவரை இழந்த இவர் தற்போது கூலி வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேலைக்கு அவர் சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் கூரை தீப்பற்றி எரிந்தது. இதில் வீட்டினுள் இருந்த துணிமணிகள், ஏர் கூலர், AC, கிரைண்டர், மிக்சி, மளிகை பொருட்கள், பாத்திரங்கள், ரொக்க பணம் 10,000 உள்ளிட்ட சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இது குறித்து தகவல் அறிந்த திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி தனது சொந்த செலவில் நிவாரண உதவி வழங்கினார். மேலும் புதுச்சேரி அரசு வருவாய்த்துறையின் மூலம் நிவாரண உதவி வழங்கிட நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்தார். பிள்ளையார்குப்பம் பகுதியில் மின் மோட்டாரை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சாஜய் சரவணன்குமார் அர்ப்பணித்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சங்கராபரணி ஆற்றின் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ஆழ்குழாய் கிணறு 15.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் மோட்டார் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த குடிநீர் உந்து குழாய் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா. இந்த குடிநீர் திட்டம் மூலம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள சுமார் 5,000 பேர் பயன்பெறுவர். இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. அமைச்சர் சாஜய் சரவணன்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கூட்ட செயற்பொறியாளர் உமாபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு புடவைகளும் பல மாணவ மாணவியருக்கு புத்தகங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உப்பளம் துறைமுக வளாகத்தில் தற்காப்பு கலை வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில தமிழர் தற்காப்பு கலை வீர சிலம்பாட்ட கழகத்தின் சார்பாக உப்பளம் துறைமுக வளாகத்தில் வீர சிலம்பாட்ட தற்காப்பு கலை பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வீர சிலம்பாட்ட சங்க பொதுச் செயலாளர் ஆசான் வீரா தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் ராஜ், சந்துரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கராத்தே வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி வகுப்புகளை தொடங்கி வைத்தார். இங்கு நடைபெறும் இலவச பயிற்சி வகுப்பில் சிலம்பம், யோகா மற்றும் நாட்டுப்புற தற்காப்பு கலை பயிற்சி ஆகியவை கற்றுக் கொடுக்கப்படுகிறது.
நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் இளங்கோவன், சசிகுமார், செண்பகபாண்டியன், முத்துக்குமரன், சஞ்சய் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் அஸ்வ பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் மகிழா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை மற்றும் அஸ்வத் நாராயண பூஜை நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகிழா சங்க தலைவி முன்னிலையில் சத்யா, ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி சந்திரசேகர், பொருளாளர் பாக்கியலட்சுமி, ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் செய்திருந்தனர். அஸ்வ பூஜையில் குதிரையை வைத்து பெண்கள் பூஜை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6480 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 51,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 880 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 12,700 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல். புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்ததால் மாநில வளர்ச்சி பின்னோக்கி செல்கிறது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பேட்டி. தொலைநோக்கு சிந்தனை இல்லாத பட்ஜெட், அதிமுக கருத்து. வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு, திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.